விஜய் பார்க்கல, அவரோட இது மீட்டிங் போடல. ஆனா உண்மையை என்னால மறைக்க முடியாது. விஜய் வரும்போது எழுச்சியா இருக்கு. அந்த சார் முதல் நாள் நைட்டு தலைவரை பாக்குறதுக்கு தான் இந்த திருப்பூர்லயும் காங்கேயத்துல அம்மா நின்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க வரலாறு படித்த இந்த இடங்கள்ல தலைவர் அடுத்த நாள் விடியால வந்தார். ஈரோடு வரும்பொழுது காலையில 5:30 மணி. முதல் நாள் 5:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணோம். தலைவர் வந்து இறங்குற வரைக்கும் அங்கேயே கூட்டம் கலையாம இருந்தது. அது மாதிரி முதல் நாள் அன்னைக்கு ஒருத்தர் பாக்குறதுக்கு 1,00,000 பேர் திரண்டு கிரவுண்ட்ல நிக்கிறாங்கன்னா அவரை சாதாரணமா இடப்பட முடியுமா? நீங்க அரசியல் பண்ணணும்னா அது உங்களுக்கு ஒரு அவருடைய வார்னிங்கா எடுத்துக்கணும். ஓ இது ஸ்ட்ராங்கா இருக்கு, எதிர்த்து எப்படி பாலிடிக்ஸ் பண்றதுன்னு நினைக்கணுமே தவிர இவங்க எல்லாம் இப்போ யார் சார் எடுத்து பேசுறாங்க? அவரை தைரியமா விஜய் சொல்லுங்க பயப்படுறாங்க. நீங்க விஜய் அந்த ஸ்டேஜ்ல நின்று பேசும்போது அவர் சொன்னது தவைக்கவனுடைய தலைவர் இன்னைக்கு அம்மா இல்லாம தலைவர் இல்லாம அந்த கட்சி தடுமாறி நிக்குது. அந்த தொண்டர்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம புரியாம நின்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. அவர் ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டு விட மாட்டேன். என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன நோக்கி வராங்கன்னு சொல்லல. தடுமாறி நிற்கிறார்கள், பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் வந்து ஒருத்தர் அரசியல்ல வளர்றதை ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம்? ஏன் ஒருத்தர் அரசியல் வளர்றாரு இப்படி வச்சுக்கோங்களேன், வாழ்க வளர்க மேல வரட்டு விடுங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க?